முன்னாள் அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோவை கைது செய்து நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தும் வகையில் கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று பிடியாணை ஒன்றை பிறப்பித்த நிலையில் அவர் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். வர்த்தக அமைச்சராக அவர் பதவி வகித்த காலப்பகுதியில் சத்தோச நிறுவனத்தின் பணியாளர்கள் 153 பேரை உத்தியோகபூர்வ கடமையிலிருந்து விலக்கி புறம்பான பணிகளில் ஈடுபடுத்திய குற்றச்சாட்டில் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவினால் வழக்கொன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. குறித்த வழக்கு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி மஞ்சுள திலகரத்ன முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது பிரதிவாதியான முன்னாள் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ முன்னிலையாகாத நிலையில் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டது. இந்த நிலையில் அண்மையில் ஹில்டன் ஹோட்டலில் வாகன நிறுத்தமிடத்தில் சொகுசு கார் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. இதுகுறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஆஜராகி விசாரணைகள் தொடர்பிலான வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்கு தயார் என முன்னாள் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ தனது சட்டத்தரணி ஊடாக நேற்று மேன்முறையீட்டு நீதிமன்றில் அறிவித்திருந்தார். அந்த வகையில் இன்றைய தினம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஆஜராகி இருந்த நிலையிலேயே கொழும்பு மேல் நீதிமன்றம் பிறப்பித்த பிடியாணை உத்தரவுக்கு அமைய அவர் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கலனி பல்கலைக்கழகத்தின் CWW கண்ணகாரா விடுதியின் மேல் மாடியிலிருந்து மாணவன் ஒருவன் கீழே விழுந்து உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். படுகாயமடைந்த மாணவன் கிரிபத்குட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் இது விபத்தா அல்லது தற்கொலையா என்ற கோணத்தில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். 10 வெளிநாட்டவர்களுக்கு நீர்கொழும்பு மேல் நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்துள்ளது. 2016 ஆண்டு 146 கிலோகிராம் ஹெரோயின் வைத்திருந்தமை மற்றும் கடத்தியதற்காக குறித்த 10 வெளிநாட்டவர்களுக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டன. இவ்வாறு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ள அனைவரும் ஈரானியர்கள் ஆவர். ஐக்கிய நாடுகளின் இலங்கைக்கான வதிவிட இணைப்பாளர் மார்க் அண்ட்ரே பிரஞ்ச் மற்றும் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு நேற்று பிரதமர் அலுவலகத்தில் இடம்பெற்றது. இதன்போது இலங்கையின் அபிவிருத்தி முயற்சிக்கென வழங்கப்படும் ஐக்கிய நாடுகளின் ஒத்துழைப்புகளை மார்க் அண்ட்ரே பிரஞ்ச் உறுதிப்படுத்தியுள்ளார். அத்துடன் இலங்கையின் வறுமை ஒழிப்பு வேலைத்திட்டங்கள் மற்றும் டிஜிட்டல் மயப்படுத்தலுக்கான திட்டங்களும் ஐக்கிய நாடுகள் சபை ஒத்துழைப்புகளை வழங்கியுள்ளது. இலங்கையில் முன்னெடுக்கப்படும் மகளிர் ஊக்குவிப்பு வேலைத்திட்டங்களுக்கு ஒத்துழைப்பை வழங்க ஆர்வமுடன் இருப்பதாக மார்க் அண்ட்ரே பிரஞ்ச் இதன்போது தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குனர் வீரகேசரியின் குறுந்தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பிலிருந்து REG இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87 960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.